கர்த்தருடைய பரிசுத்தாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட வஸ்திர தொங்கல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை குறித்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெடி மாதிரி அப்படி ஒரு செய்தியை இன்றைக்கு நாம் பார்ப்போம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வஸ்திர தொங்கலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள தொடர்பை கொஞ்சம் நாம் பார்த்து விட்டு அதற்கான வேத வசனங்களை குறித்து நாம் கொஞ்சம் ஆராய்வோம். சரிங்களா? சோ என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், என்னாகமம் நம்பர்ஸ் 15:38-41 நான் வாசிக்கிறேன். பாருங்க, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகளில ஒரு கட்டளை, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை, அவர்களுடைய வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்க வேண்டும். இது எப்படி அவர்களுக்கு பல கட்டளைகளை ஆண்டவர் மோசே மூலமாய் ஆண்டவர் கொடுத்தாரோ அது போலவே ஒரு கட்டளை. என்ன கட்டளை அப்படின்னா, வஸ்திரத்தின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்க வேண்டும், அதுல இளநீல நாடாவை கட்ட வேண்டும். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இஸ்ரவேல் ஜனங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு காரியம். நீங்க இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களை போய் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல ஒரு சின்ன தொங்கல்களை முடிச்சிருப்பாங்க. எப்படின்னா, இப்ப நம்ம சுங்கு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வஸ்திரத்தின் ஓரத்துல ஒரு தொங்கல் அப்படி இருக்கும். சோ இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க இதை வச்சு. சோ இது ஆண்டவர் ஒரு கட்டளையாக சொல்லுகிறார். இதை ஏன் ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுல போய் நீங்க வீட்டுல பொறுமையா வாசிங்க. என்ன ஆகும் 15ஆம் அதிகாரத்துல 38-41 4 வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து, எதை பார்த்து? அந்த வஸ்திரத்தின் தொங்கலை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். எதுக்கு இந்த வஸ்திரத்தின் ஓரத்துல ஆண்டவர் இந்த தொங்கலை வைக்கணும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, நீங்கள் சோரம் போகக்கூடாது, இருதயத்துக்கும் கண்ணுக்கும் ஏற்க நீங்க என்ன பண்ணக்கூடாது, நடக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், செய்யும்படிக்கு, கவனமா இருக்கும்படிக்கு அது உங்களுக்கு ஒரு தொங்கலா இருக்க வேண்டும். அது உங்கள் வஸ்திரத்தை பிடித்து இழுக்கும் பொழுது, உங்கள் வஸ்திரம் அந்த தொங்கல் இழுக்கும் பொழுது நீங்க ஆண்டவரை குறித்து நினைக்க வேண்டும். எந்த காரியத்தை குறித்து நம்ம சோரம் போகக்கூடாது, எந்த காரியத்துக்கும் இருதயத்துக்கும் கண்ணுக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம செவிகளை சாய்த்து விடக்கூடாது. கர்த்தருடைய கற்பனைகளின்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அதற்கு தான் இந்த தொங்கலா இருக்க வேண்டும். அடுத்த பாருங்க, நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தரா இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. எதை பார்ப்பீர்களாக? அந்த தொங்கலை நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். என் கற்பனைகளை நினைச்சு அவைகளின்படியே செய்து தேவனுக்கு பரிசுத்தரா இருக்கும்படி அந்த தொங்கலை பார்க்கணும். அப்ப இந்த தொங்கல், இந்த வஸ்திர தொங்கல் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் யூதர்களுக்கு அப்படிங்கிறத நீங்க இங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். இது சாதாரணமா அவர் சொல்லிட்டு போல, அவர் இது ஒரு மிகப்பெரிய கட்டளையா சொல்றாரு. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, இது சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்போ இத ஒரு கட்டளையா ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே ஒரு தொங்கலை உண்டு பண்ணுங்க. அந்த தொங்கலை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை பத்தி நீங்க யோசிக்கணும், கர்த்தரின் கற்பனைகளை நடக்கணும், கர்த்தரின் கற்பனைகளை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க என்ன பண்ணணும், யோசிக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. சரி, இது ஒரு வசனம் தானே அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வசனத்தையும் சொல்றேன். உபாகமம் 22:12 வசனத்துல,
நீ தரித்துக் கொள்ளுகிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. இஸ்ரவேலர்கள், யூதர்கள் நாம போடுற மாதிரி பேண்ட் ஷர்ட் போட மாட்டாங்க. அவர்கள் முழுக்க ஒரு அங்கி போடுவாங்க. அந்த அங்கியுடைய 4 ஓரத்திலேயும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. சரி, இதற்கு ஒத்த வசனத்தை நான் புதிய ஏற்பாட்டிலேயே உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன். சோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 23:5 தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. அப்போ யூத ஜனங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கு. இந்த வஸ்திர தொங்கல்களை ஒரு தங்களுடைய அடையாளமாக ஏற்படுத்திக் கொள்வது. இப்ப எப்படி அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்களுடைய கட்சிகளுடைய கொடிகளை வேட்டிகள்ல பயன்படுத்துறாங்களோ, வேட்டியை பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவர் இந்த கட்சியை சார்ந்தவர், அவர் அந்த கட்சியை சார்ந்தவர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதுபோல இந்த வஸ்திரத்தின் தொங்கலை வைத்து அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் வசனம் சொல்லுது, காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை என்ன பண்றாங்க, பெரிதாக்கி வச்சிருக்கிறாங்களாம். தன்னை பெரியவன் என்று காட்டுவதற்காக வஸ்திரத்தின் தொங்கல்களை என்ன பண்றாங்க, பெரிதாக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ இது ஒவ்வொருவருடைய அடையாளமாய் மாறுகிறது. யூத ஜனங்களுக்குள்ள இந்த வஸ்திரத்தின் தொங்கல் தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கான ஒரு தொங்கல், ராஜாவுக்கு ராஜாவுக்கான தொங்கல், ரபி போதகர்களுக்கு அவர்களுக்கான என்ன அது ஒரு வகையான தொங்கல். அப்ப இந்த மாதிரி தொங்கல்களை வைத்து அவரவர்களுடைய ஸ்டேட்டஸை நாம புரிந்து கொள்ளலாம். யூத ஜனங்கள் மத்தியிலே இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு வழக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. சோ இப்போ நம்ம அந்த யூத கலாச்சாரத்துக்குள்ள போனீங்கன்னா தான் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு வெளிப்படும். இப்போ யூத கலாச்சாரம் தெரியுது அவங்களுக்கு. மோசே காலத்திலேயே கட்டளை கொடுத்துட்டாரு, ஒவ்வொரு வஸ்திரத்திலையும் ஒரு தொங்கல் இருக்கணும். தொங்கல் அப்படின்னா இப்ப சுங்கு இருக்குது இல்லையா, அது மாதிரி இருக்கும். அப்போ எல்லா யூதர்களுக்கும் அந்த வஸ்திரத்தின் தொங்கல் இருக்கும். அந்த தொங்கல் அவர்களுடைய அடையாளமாய் காணப்படும். தொங்கல் அவர்களுடைய ஒரு ஈக்குவலான ஒரு, நமக்கு எப்படி ஆள் பாதி ஆடை பாதிங்கிறமோ, யூதர்களுக்கு இந்த வஸ்திரத்தின் தொங்கல் என்பது அவருடைய அடையாளம். இந்த வஸ்திரத்தின் தொங்கல் இல்லாம அவர்கள் எங்கேயுமே போக மாட்டாங்க. பெரிய ஒரு காரியத்துக்கோ இல்ல சின்ன காரியத்துக்கோ இந்த வஸ்திரத்தின் தொங்கல் இல்லாம போக மாட்டாங்க. இப்போ சவுல் சாமுவேல் அந்த ஒரு கதைக்கு வருவோம். சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, நீ அமலேக்கியரை முறியடி, அமலேக்கியரை முறியடிக்கிறப்ப என்ன பண்ணு, எல்லாத்தையும் கொன்னு போட்டுரு, யாரும் என்ன பண்ணாத, உயிரோட வைக்காத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுல நல்ல கொள்ளையாய் வந்த ஆடு மாடுகளை எல்லாம் என்ன பண்றாரு, வச்சிடுறாரு. எதையுமே பலி கொடுக்காம வச்சிடுறாருங்க. அப்ப வசனம் சொல்லுது, அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, நீ அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக மட்டும் யுத்தம் பண்ணுன்னு தானே உன்னை அனுப்புனேன். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சவுல் என்ன தெரியுமா பண்றாரு, சாமுவேல் சொல்றாரு, நீ இதோடு சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வாக்கை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். அடுத்த வசனம் கவனிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்தள்ளினார் என்றான். 27ல போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது, நல்ல வசனத்தை கவனிங்க, போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. பாருங்க, இப்போ சாமுவேலுடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கலை இந்த சவுல் என்ன பண்றான், பிடித்து கொண்டான். அதை பிடித்து கொண்டு இருக்கிற பொழுது அது அவன் கையிலே கிழிந்து போயிற்று. பாருங்க, இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த வஸ்திரத்தின் தொங்கல்ல உள்ள இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அது அவர்களுடைய அடையாளம். சாமுவேலுக்கான ஒரு சப்ஸ்டியூட், ஒவ்வொரு ஆளுக்கான ஒரு சப்ஸ்டியூட் அந்த
அந்த வஸ்திரத்தின் தொங்கல். இப்ப இந்த சாமுவேலுடைய வஸ்திரத்தின் தொங்கல் என்ன பண்ணிட்டான்? சவுல் பிடிச்சு கிழிச்சிட்டான். கிழிச்சது சாதாரண காரியம் சாமுவேல் விட்டுட்டு போல. அவர் சொல்றாரு, அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போடுவார். வஸ்திரத்தின் ஓரத்தை கிழிச்சு போட்டதுக்காக சாமுவேல் சொல்றாரு, ராஜ்யத்தை என்ன பண்ணுவாரு? கிழித்து போடுவார். அப்ப இந்த வஸ்திரத்தின் தொங்கலுடைய இம்பார்ட்டன்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணுங்க. அது கிழித்து போடுற உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்போ சவுலுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஐயோ, நம்ம சாமுவேலுடைய வஸ்திரத்தின் தொங்கலை என்ன பண்ணிட்டோம்? கிழிச்சிட்டோம். அப்போ இவர் சொன்னாரு, நம்முடைய ராஜ்யம் என்ன ஆகும்? கிழிந்து போகும், நம்முடைய ராஜ்யம் கிழிப்பட்டு போகும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சவுலுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது அப்படின்னா, சவுல் தாவீதை கொல்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். தாவீதை எப்பாவது கையில மாட்டினா அவனை கொன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டு இருக்கிறப்ப ஒரு கெபிக்குள்ள போடுறான். கெபிக்குள்ள போனா கெபிக்குள்ள ஆல்ரெடி தாவீது இருக்கிறான். இருட்டு. சவுல் உள்ள வந்துடுறாரு. தனியா மாட்டிக்கிறாரு தாவீது கிட்ட. தாவீது கிட்ட இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, தாவீது இதுதான் ஒரு நல்ல சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடு, நீ சவுல கொன்னு போட்டுரு, நீ ராஜாவாயிடுவ. உனக்கு ரொம்ப ஈஸியான சான்ஸ். என்ன பண்ணிட்டு சவுல கொன்னு போட்டு நீ ராஜாவாயிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. பாருங்க, தாவீது ஒரு காரியத்தை அங்க பண்றான். 4ஆம் வசனத்துல தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். அப்போ சாமுவேலுடைய வஸ்திர தொங்கலை சவுல் பிடித்து அறுத்தான். அப்ப சாமுவேல் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த ராஜ்யம் உனக்கு என்ன பண்ணும்? நீ எப்படி கிழிச்சியோ அது போல கிழிப்பட்டு போகும். இங்க தாவீது என்ன பண்றான்? சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்து எடுத்துட்டு வரான். பாருங்க, அவனை கொல்லல. சவுல் என்ன பண்ணல? தாவீது கொல்லல. ஆனா அதற்கு பதிலாய் இந்த வஸ்திரத்தின் தொங்கலை எடுத்துக்கொண்டான். ஏன் இந்த வஸ்திரத்தின் தொங்கல் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லும், தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. ஏன் தாவீதுடைய மனதை அடித்து கொண்டிருக்கணும்? அவன் தான் சவுல கொல்லலையே, வெறுமனே அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தானே பிச்சு எடுத்துட்டு வந்தான். ஆனா வசனம் சொல்லுது, தாவீதுடைய மனது அடித்து கொண்டிருந்தது. ஏன்னா அந்த வஸ்திரத்தின் தொங்கலுக்கு இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். சாமுவேல் ஏன் அவ்வளவு கோவப்பட்டு சொன்னார், நீ இந்த கிழித்தது போல உன்னுடைய ராஜ்யம் பாரம் கிழிந்து போடப்படும். தாவீது அந்த வஸ்திரத்தின் தொங்கல், சவுலுடைய வஸ்திர தொங்கல் எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்றாரு, கூப்பிட்டு 11ஆம் வசனத்தை சொல்றாரு சவுலை பார்த்து, என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க வேட்டையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சவுலுக்கு பழைய ஞாபகம் வரும். அதெல்லாம் வசனத்துல இல்ல, நான் சொல்றேன். ஏன்னா வஸ்திரத்தின் தொங்கலை சாமுவேல் கிட்ட அறுத்தப்போ சாமுவேல் சொன்ன வார்த்தை, உன் ராஜ்யம் கிழிப்பட்டு போகும், உன்னுடைய ராஜ்யம் வேறொருவனுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். இங்க பார்த்தா தாவீது என்ன பண்றான்? சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுக்கிறான். அதுக்கப்புறம் சவுல் சொல்றாரு, அந்த அந்த இன்ஸ்டன்ட் அவருக்கு ஞாபகம் வருது, இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் வருது. ஆமா இல்ல, ஆண்டவர் சவுல் சாமுவேல் மூலியமா நமக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல சொல்றாரு ஆண்டவர். அவர் சொல்றாரு, சவுல் நீ நிச்சயமாய் ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்றும் அறிவேன். இப்ப இந்த வஸ்திரத்தின் தொங்கல் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க.
வஸ்திரத்தின் தொங்கல் ராஜாக்கள்ல இருந்து ராஜாக்களை உருவாக்குவது, அரசாங்கத்தை என்ன பண்ணுவது, கவிழ்த்து போடுவது என்ற பெரிய காரியங்கள் இந்த வஸ்திரத்தின் தொங்கல் மூலமாய் நடக்கிறதுங்க. பாருங்க, ஆகாயில 2ஆம் அதிகாரம் 11, 13 அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, வீட்டுல போய் வாசிங்க. அதுல வசனத்துல வர்ற விஷயத்த நான் சொல்றேன். அங்க ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, பரிசுத்த மாம்சத்தை ஒருவன் வஸ்திரத்தின் ஓரத்துல எடுத்துக்கொண்டு போகும் பொழுது, வஸ்திரத்தின் தொங்கலிலே ஒரு பரிசுத்த மாம்சத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது, அதன் மேல் அப்பமோ போஜனமோ சாதமோ எண்ணெயோ எதாகிலும் பட்டால் அது பரிசுத்தமாகுமா அப்படின்னு கேட்கிறார். நல்ல கேள்வி, மறுபடியும் நான் சொல்றேன். வஸ்திரத்தின் ஓரத்துல பரிசுத்த மாம்சம் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது, அந்த பரிசுத்த மாம்சத்திலே ஒரு அப்பமாகிலும் இல்ல சாதமாகிலும் இல்ல எண்ணெய் ஆகிலும் போஜனமாகிலும் தண்ணீர் ஆகிலும் பட்டால் அது பரிசுத்தமாகுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆசாரியர்கள் சொல்றாங்க பரிசுத்தமாகாது. அடுத்த வசனத்திலேயே சொல்லுவாரு, அப்போ ஒரு பிணத்தையோ ஒரு தேவையில்லாத தீட்டுப்பட்டவனையோ தொட்டா, இந்த போஜனமோ ஏதோ தொட்டா அது தீட்டாகுமா? அது ஆகும். 2 விஷயத்த சொல்ல, ஒரு பரிசுத்தமானதை தொட்டா பரிசுத்தமாகுமா? ஆகாதுங்கிறாங்க. தீட்டானதை தொட்டா தீட்டாகுமானா தீட்டு ஆகுன்றாங்க. இது பழைய ஏற்பாட்டுல சொன்னது. புதிய ஏற்பாட்டுல இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் நடந்து வர்றார். ஆண்டவர் தான் பரிசுத்த மாம்சம். ஆகாயில சொல்லுது, வஸ்திரத்தின் ஓரத்திலே பரிசுத்த மாம்சத்தை கட்டி வைத்திருந்தார். இங்க பரிசுத்த மாம்சம் வஸ்திரத்தின் ஓரத்தோடு நடந்து வர்றாரு. அப்ப இந்த வஸ்திரத்தின் ஓரத்தோடு நடந்து வரும் பொழுது, அங்க ஒரு தீட்டுப்பட்டவள் வருகிறாள். அவள் இரத்தப்போக்கு வியாதியை உடையவள். பழைய ஏற்பாட்டின்படி அவள் தீட்டுப்பட்டவள். நான் தீட்டுன்னு அவள் சொல்லிட்டு பாளையத்துக்கு புறம்பே போகக்கூடிய ஒரு ஆள். பழைய ஏற்பாட்டின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி. அவள் என்ன பண்றா? வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. வஸ்திரத்தின் தொங்கலை என்ன பண்றா? தொடுறா. எப்படி சவுல் கிட்ட இருந்து அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தாவீது தொட்டப்போ ராஜ்யபாரம் டிரான்ஸ்பர் ஆகுதோ, அதுபோல ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது. ஆகாயில கேட்டாங்கல்ல, நான் சொன்ன வசனத்தின்படி, பரிசுத்த மாம்சத்தை ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு பொருள் தொட்டா அது பரிசுத்தமாகுமா? ஆகாது. ஆனா இங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீமா நடக்குது. பரிசுத்த மாம்சத்தை யாரு தொடுறானா? அசுத்தமான ஒரு பொம்பளை தொடுறான். அந்த வசனத்துல ரிவர்ஸ் தான் நடந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் நான் சொன்னேன், தீட்டுப்பட்டதை தொட்டா பரிசுத்தமானது என்ன ஆகும்? தீட்டாகும். ஆனா இங்க நடந்தது அப்படியே உல்டா. என்ன நடந்தது அப்படின்னா, அசுத்தமான அந்த பெண், அந்த லேடி அங்க சுகமாயி சுத்தமாகிறா. இதுதான் அந்த வஸ்திரத்தின் ஓரத்துடைய மகிமை. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் அவளுக்கு இருந்த அந்த உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்றுன்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது. இப்ப இந்த வஸ்திரத்தின் ஓரம் என்பது என்ன? எதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் வஸ்திரத்தின் ஓரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? வஸ்திரத்தின் தொங்கலை குறித்து ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்போ இந்த வஸ்திரத்தின் தொங்கல் என்பது ஆண்டவருடைய பிரசன்னம். இப்ப நான் இவ்வளவு நேரம் எடுத்ததுல சாமுவேலுடைய வஸ்திர தொங்கல், சவுலுடைய வஸ்திர தொங்கல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திர தொங்கலை குறித்து பார்த்தோம். இப்போ ஏசாயா 6:1 அவருடைய வஸ்திர தொங்கல் தேவாலயத்துல என்ன பண்ணி கொண்டிருந்தது? நிறைந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அவர் கண்ட தரிசனம், தூதர்கள் எல்லாம் பரிசுத்தர் 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 என போற்றிக் கொண்டிருந்தார்கள். இந்த வஸ்திர தொங்கல் என்பது அவருடைய பிரசன்னம்.
நாம அவருடைய வஸ்திர தொங்கலின் மேல ஆசையா இருக்கணுங்க. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கணும். அதுதாங்க எப்படி என்னையும் என்னுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாதோ, நான் தனி, என்னுடைய வார்த்தை தனி கிடையாதுங்க. ஒருவேளை நான் இதுதான் நான் எழுதுனேன் அப்படின்னா, அது வேற யாராவது கூட எழுதி இருக்கலாம். கீழ ஆண்ட்ரூன்னு பேர போட்டிருக்கலாம். ஆனா, நான் பேசினத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்னையும் என்னுடைய வார்த்தையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அது போலதான் ஆண்டவரும் அவருடைய பிரசன்னத்தையும் பிரிக்க முடியாதுங்க. அதுதான் அந்த வஸ்திர தொங்கல். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஊழியத்திலையும் சரி, நம்முடைய ஜெபத்திலையும் சரி, நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய சபையிலும் சரி, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஏன்னா அது அவருடைய ஐடென்டிட்டிங்க. அது அவருடைய ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை நம்ம வாங்கணும். அவருக்குரியவர்களாய் நம்ம மாறணும். அந்த வஸ்திரத்தின் தொங்கல் இன்னையில இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் பார்க்கணும்பா. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலின் அனுபவத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வீடு உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல்ல என்ன பண்ணணும்? நிறைந்திருக்கணும் ஆண்டவர். இப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த வசனத்துல சொல்லும் கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியார் என்ன பண்ணுவாங்களாம், 10 மனுஷர் வருவாங்களாம். அவர்கள் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள். பாருங்க, நாம ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, சிம்பிள் சொல்யூஷன். ஏன் நம்மளை நோக்கி மக்கள் வரமாட்டேங்கிறாங்க? ஆண்டவரை தேடி ஏன் நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை நாம பிடிச்சிருந்தோம்னா, நம்மளுடைய வஸ்திர தொங்கலை பிடிக்கிறதுக்கு 10 பேர் வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம்ப்பா. உங்க கூட இருந்தா ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரிப்பா. ஆண்டவர் உங்க கூட பேசுறாருன்னு கேள்விப்பட்டோம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம்னு சொல்லி, நம்முடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொள்வதற்கு 10 பேர் வருவாங்க. அதான் வசனம் சொல்லுது. அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களை தேடி மக்கள் வருவாங்க. ராஜாக்கள் வருவாங்க. உங்களுக்கு ஒளியை பார்த்து எல்லாரும் வருவாங்க. சோ இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வெற்றிடமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட ஒரு வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.